ஃப்ரெண்ட்ஸ், கோடைக்காலம் வந்தாச்சு. ஏசி போட்டால் வந்து குளிர்ச்சி வரலையா? ஏசியிலேருந்து துர்நாற்றம் வருதா? கரண்ட் பில்லு கூட அதிகமாக வருதுங்களா? அப்படின்னா உங்கள் ஏசிக்கு சர்வீஸ் ரொம்ப முக்கியங்க. சர்வீஸ் செய்யலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? கூலிங் வந்து குறையும், கரண்ட் பில் அதிகமாகும், தூசி இருக்கிறதுனால பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்குங்க, அலர்ஜி பிரச்சனை கூட வரும், கம்ப்ரெஷர் டேமேஜ் ஆகுங்க. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணியே ஆகணும். இப்போ ஏசி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஃப்ரெஷ் வந்து கேட்டிருந்தாங்க, எங்ககிட்ட இல்லை. ஹேர் ஃப்ளோர் அது இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க, அதுவுமே இல்லைங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு வழியாக அவங்க வந்து ஃபில்டரை வந்து கழட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 ஃபில்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நாமளே வந்து அதை கழட்டி க்ளீன் பண்ணலாம். இதை வாரத்துக்கு 2 முறை செஞ்சுருங்க. இந்த சம்மரில் வந்து அட்லீஸ்ட் வந்து மந்த்லி ஒரு 3 முறையாவது செஞ்சுருங்க. நாங்கள் அப்படியே விட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரை எல்லாருக்குமே வந்து கோல்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும். டீப் கிளீனிங் பண்ணணும் அப்படின்னா ஏசி மெக்கானிக்னால மட்டும்தாங்க முடியும். அவங்க தான் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பார்ட்டாக எல்லாத்தையும் பிரிச்சுட்டு என்னென்ன செய்யணுன்றது ஏசி மெக்கானிக் மட்டும்தான் தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா எல்லாத்தையுமே வந்து அதை வந்து கழட்டிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட்டெல்லாம் அதிகமாக என்கிட்ட காமிச்சாங்க. இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும், நிறைய இதனால இன்ஃபெக்ஷன்லாம் வர ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு சரி கையோட இதை வாஷ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 ரூபாயில் வந்து சர்ஃப் எக்ஸல் பவுடர் வந்து கேட்டிருந்தாங்க, வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். ஒரு டப்பாவில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிட்டாங்கங்க. கரைச்சிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழட்டி எடுத்துகிட்டு வந்து அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு கிளாத்தை வச்சு தொட்டு தொட்டு ஃபஸ்ட்டு அந்த தேய்ச்சி எடுத்தாங்க. நம்ம வந்து ஸ்க்ரப்பெல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிராச்சஸ் வந்து விழ ஆரம்பிச்சிருமா, அந்த பொருளுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து லைஃப் தராதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்ஸ் பண்ணதை எடுத்து கிளாத்தில் வச்சு தொடச்சி அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்களுமே வந்து மாதிரி பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஏசி மெக்கானிக்கு வர வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளோட உடம்பையும் பார்த்துக்கணும், அதுதான் நமக்கு அதுக்கு அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து இன்வால்வ் ஆகணும். தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஏசி மெக்கானிக் கூப்பிட்டுட்டு நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் சொல்ல வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மரில் வந்து ஏசி வந்து ரொம்ப நாள் போடாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து நீங்கள் போடவே போடாதீங்க. ஒரு வழியாக ஏசியோட ஃபில்டர் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. அடுத்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஏரியாவே இது தாங்க. ஏசிக்குள்ளே இருக்கிற கூலிங்னால தான் அதிகமாக வந்து டஸ்ட்டு இருக்குங்க. இப்போ நான் முன்னாடி 3 பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தேன். அதாவது கூலிங் வந்து குறையிற இடமும் இது தான், கரண்ட் பில் வந்து அதிகமாக ஆகிற இடமும் இது தான், நம்ம வந்து கம்ப்ரெஷன் லோடு வந்து அதிகமாக கொடுக்குற இடமும் இது தாங்க. இது தான் நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணணும். இதுக்குள்ளே அதிகமான டஸ்ட்டு இருக்கும். இது எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூத் ப்ரஷ் இருக்குது இல்லையா, அது கேட்டிருந்தாங்க, கொடுத்துருந்தேன். அந்த ஏற்கனவே வந்து லிக்விட் வச்சுருந்தாங்க இல்லையா, சர்ஃப் எக்ஸல் வந்து கரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மென்மையாக வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுமே வந்து அழகாக சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் மெயினாகவே நமக்கு டஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பிடிக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தாங்க. இங்கே வந்து அதிகமாக டஸ்ட்டு படுந்துச்சுன்னா நான் சொன்ன அந்த 3 ப்ராசஸுமே கண்டிப்பாக வந்து நடக்கும். அதனால் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. அதாவது ஏசி மெக்கானிக்கை வர வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். க்ளீன் பண்ணி அழகாக கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த சம்மரில் வந்து நீங்கள் ஏசி வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து இது ஒன்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அல்லது வந்து டீப் க்ளீனிங் வந்து பண்ணிவிடுங்க. ரொம்ப அதிகமாக டஸ்ட் இருந்துச்சுன்னா டீப் க்ளீனிங் பண்ணிவிடுங்க. லைட்டாக டஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்களுமே வந்து அந்த 2 ஃபில்டர் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை நீங்களே அழகாக வந்து எடுத்து அதை க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் அதாவது சர்ஃப் எக்ஸல் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து லைட்டாக அந்த ப்ரெஷ்ஷை வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுத்து மாட்டிக்கலாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த சம்மரில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மேலே பாருங்கள், தண்ணி வந்து அவங்களாவே ஊற்றி அங்கே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு சர்ஃப் எக்ஸல் போட்டு அதாவது அந்த ப்ரெஷ்ஷெல்லாம் வந்து அதை தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கீழே வந்து க்ளீன் பண்ணி கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாங்கங்க. அடுத்தபடியாக ஒரு வழியாக நம்ம வந்து இப்போ க்ளீன் பண்ணதை எல்லாத்தையுமே வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னே இருந்த இந்த ஏசிக்கும் இப்போ இருக்கிற ஏசிக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இதை நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து ஃபிட் பண்ணிட்டாங்கங்க. ஏசி சர்வீஸ் செய்யலைன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருப்பேன். இப்போ ஏசி சர்வீஸ் செஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நமக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா கூலிங் நல்லா வரும், கரண்ட் பில்லும் குறைச்சி வரும், ஏசியோட லைஃபும் அதிகரிக்குங்க. அதாவது நமக்கு ஸ்மெல்லே வராது, ஹெல்த் ப்ராப்ளமும் வராது. ஈஸியாக நமக்கு எல்லாமே வந்து இந்த ஒரே விஷயத்தில் கிடச்சிடுது. பார்த்தீங்களா, நிறைய நன்மைகள் இருக்குது. நம்ம ஏசி வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நீங்களுமே வந்து சம்மரில் கண்டிப்பாக ஏசி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏசி ஃபில்டர் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஏசி நல்லா வந்து கூலிங் தருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வந்து மறக்காமல் பண்ணிவிடுங்க.
சித்தா சேனலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். See you.